பலன், ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுது. இது என்ன பலனா இருக்கும்ன்றது பாஜக அரசை பின்வாங்க செய்யுமா? நான் சொன்னேன் கனவுலகத்திலே வாழ்றதுன்னு சொல்லிட்டு. வருண் காந்தி எப்போ காங்கிரஸ்க்கு வரேன்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்தால் ஏற்றுக்குவீங்களான்னு இவங்களே ஒரு கனவுல போய் அவர் வந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னது அதை உட்காந்து புகழ்ந்துட்டு இருக்குது. அவங்களுடைய அம்மா பிஜேபி கேண்டிடேட் தான் 24 சுல்தான்பூரில் நின்னாங்க, தோத்தாங்க. அதனால் இந்த கனவுகளை விட்டுட்டு ரியாலிட்டிக்கு நீங்கள் வாங்க. இரண்டாவது, இப்போ திமுகவினுடைய போக்குகள்லாம் இந்த சந்திரசேகர் ராவ் அவர்கள் தெலுங்கானா ராஷ்டிர கமிட்டிலேருந்து பிஆர்எஸ்னு மாற்றி நான் தெலுங்கானா அரசியல் விட்டுட்டு இந்தியா முழுக்க போகிறேன்னு சுற்றிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போக்கு எனக்கு தென்படுது. அதாவது அங்கே அவங்களாச்சும் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியோட ஆட்சி வைத்திருந்தார்கள், கூட்டணி தயவு யாருமே இல்லாமல் தனியாக தேர்தலை சந்தித்து தனியாக வென்றவர்கள். மம்தா பானர்ஜி தனியாக தேர்தலை சந்தித்து 290 இடங்களில் 220 இடங்களை வெல்பவர்கள். இங்கே திமுக கூட்டணி இல்லாமல் தமிழகத்திலே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் திமுக கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அதாவது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்கு, நான் தான் சொல்றேனே, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், போதை பிரச்சனையாகட்டும், போக்குவரத்தில் இருக்கக்கூடிய ஊழல் சத்தமாகட்டும், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும், இல்ல இந்த கிரானைட் ஊழல் ஆகட்டும், திசை திருப்பது மட்டும் இல்லாம முக்கியமான பிரச்சனைகள் பத்தி பேசவே மாட்டாங்க. மீண்டும் சொல்றேன், பாலாறு குறித்தோ காவிரி பத்தோ முல்லை பெரியாறு குறித்தோ நீங்க இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி முதலமைச்சர்கள் தான் எல்லாம் இருக்காங்க. ஒரு கூட்டம் இது வரைக்கும் போட்டதாகவோ தமிழக பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு காண்பதற்கு இந்தி கூட்டணி ஒன்னா இருக்குமே, ஏதாச்சும் ஒண்ணு தீர்வு செய்யறதுக்கு ஏதாச்சும் கிடையாது. ரெண்டு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன். மொழியினால் பிரிக்கப்படாது, மொழி ஒரு பிரச்சனையா எங்களோட கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்டுக்கான நேட்டிவ் லாங்குவேஜை அவங்க ரீடைன் பண்ணிக்கிறத பத்தி நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. கம்பல்ஷன்ல தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. கம்பல் பண்ணாதீங்க, ஆப்ஷனலாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்டாண்டு. இது எந்த மாநிலத்தையும் எங்களை விட்டு பிரிக்காது. இதற்கான முன்னெடுப்பு எங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும். ஒன்று, இந்த 7 மட்டும் இல்லை, இன்னும் சேருங்கிறது எங்களுடைய அனுமானம். மேலும் இன்னொன்று சொல்கிறேன், பாரதிய ஜனதாவிற்கு சொல்லுகிறேன், அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய என்இபி ஃப்ரேம் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், என்இபி தான் இந்த கண்ட்ரியில் திசை திருப்ப போகுது, அரசியலை புரட்டி போட போகின்ற மிகப்பெரிய நிகழ்வாக இருக்க போகிறது. காரணம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த என்இபி எப்படி ஃப்ரேம் பண்ணப்பட்டதுன்னா, ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய 24 நபர்களினால் உருவாக்கப்பட்டதே இந்த என்இபி 2020 என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. இதுல ஒரு 4 பேரை மட்டும் சொல்லிடுறேன், யார் இதை உருவாக்கினார்கள்னு. எம்.கே. ஸ்ரீதர், கர்நாடக மாநில பாரதிய ஜனதா பொறுப்பாளர், தேர்தல் பெங்களூர் மாநகர சங்சால் ஆக இருந்தவர். கிருஷ்ணமோகன் திரிபாதி, யூபியில் உள்ள ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆய்வு நிறுவனத்தின் தலைவர். ராஜேந்திர பிரதாப். இப்படி ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டதா இந்த என்இபிஏ ஒழிய இதனால் எந்த நலனும் இருக்க போவதில்லை.